जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सो आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः माता पिता गुरु துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும், இப்படி இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்கறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த வார ராசி பலனை இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கும். புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ மிதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தில் இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கும். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை நீ கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும். அதாவது சொல்லலாம், அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது. நம்ம தெரிஞ்சுட்டோம், ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அது பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் கஷ்டம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன், பரிகாரங்களோடு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு தவறான நபரின் காரணமாக நல்ல விஷயம் தட்டி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முடிவு நீங்களே அதை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் முதல் வரியிலேயே உங்களுக்கு ஒரு விஷயத்த இந்த வாரத்தில் இப்படி தாங்கிறத முன் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் முழுமையாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கோம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடியாக உயரும். நிறைய தடைகள் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இருக்கும், மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதே போல் உங்களுடைய பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹிடன் லக் ஆக்டிவேட்டிங் ஆகும். ஸ்ட்ரென்த் டெட்டர்மினேஷன் இருக்கும். ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ் கொஞ்சம் இருக்கும். சீக்ரெட் சப்போர்ட் ஃப்ரம் வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிலர் உங்களை பார்த்து எதிரிகள் கூட பொறாமைப்படுவார்கள். அடுத்ததாக கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். சடன் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் இருக்கும். ஃப்ரெண்டு சர்க்கிளில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனைகளாகி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸோ நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் போதும். 4 பேருக்கு தெரிஞ்சு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்களா, நல்லது பண்ணுறீங்களா, உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் போதும். உங்கள் ஆத்மார்த்தமான உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். ஆஃபீஸில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆகும், வேறு வழி இல்லை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்களோட சப்போர்ட்ஸ் இருக்கும், அது பாதி பேருக்கு பிடிக்காது. ஜாப் திங்கிங் இருந்தால், சேஞ்சஸ் திங்கிங் இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். ஜாப் நான் மாறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை முயற்சி எடுக்கலாம், தவறில்லை. அதை முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் நல்ல ஸ்டடியாக ஹையாக வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கும். ஸோ மேரேஜ் விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். இன்லாஸ் சைட் இஷ்யூஸ் மெதுவாக குறையும். ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் பாசிபிள்னால் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும். லவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரஸ்ட் முக்கியம், அதாவது நம்பிக்கை அதிகமாக வேண்டும். பார்ட்னருக்கு போல்டு டெசிஷன் எடுப்பீர்கள். எக்ஸ்-பர்சன் அப்ரோச் செய்யலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்-பர்சன் உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், வேண்டாம். நியூ லவ் சான்சஸ் ஃபார் சிங்கிள்ஸ்.
எவ்வளோ நாளைக்கு தான் சிங்கிளாக இருக்குது, நமக்கு ஏதாவது ஒன்று மாட்டாதா அப்படின்னு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க, கிடைக்காம இருக்காது. ஆனால் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. நல்ல பொண்ணாக இருக்குது, குடும்பத்திற்கு குணமாக இருக்குது, ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிங்களா, சிங்கிளாக இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு 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 நல்ல விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, ஒரு நல்ல பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா, கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஜாதகம் சாதகமாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு நல்லது தான். மெமரி பவர் நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் மிட் வீக்லலாம் கொஞ்சம் இன்னும் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அட்வான்டேஜ் டைரக்ஷனாக இருக்கும். அதே போல் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுனாக இருக்கும். லாயர்ஸ் சப்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். லாயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில் அதிக கவனம் தேவை. நெருப்பில் அதே போல் ஷார்ப்பான விஷயத்துலலாம் கவனம் தேவை. அதே போல் கோபமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. கோபமாக இருக்கும்போது எதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அது ராங்காக போகும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். செஸ்ட்டில் ப்ரெஷர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின், இது எல்லாமே இருக்கும். அவாய்ட் ஓவர் திங்கிங் பிஃபோர் ஸ்லீப். தூங்கும் போதாவது நிம்மதியாக தூங்குங்க. அப்பையும் 1008 மனசில் யோசிச்சுட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூக்கம் கூட நிம்மதியாக வராதியா. தூங்குறது கொஞ்சம் நேரம் தான், அதையாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்குங்க. அதே போல் நைட்டு தூங்கும்போது முடிஞ்சால் மிளகு பால்லாம் சொல்கிறாங்கள, மஞ்சள் கலந்த மிளகு பால் சாப்பிட்டு தூங்குங்க, நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போய் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 நெய் தீபம் ஏற்றி இந்த வாரத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். சுப்பிரமணிய சுவாமியுடைய அருள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெரூன் கலர் நிறையா யூஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.